ஹே காய்ஸ்! இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு சமையல் வீடியோவா இருந்தாலும், நீங்க கேட்க போறது சந்தோஷம் அப்படிங்கிற டாபிக் பத்தி. யாராச்சும் நம்மகிட்ட வந்து, "உங்க வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான விஷயங்கள்லாம் என்ன?" அப்படின்னு கேட்டா, நம்ம நெறைய வச்சிருப்போம். நமக்கு கல்யாணம் நடந்தது, நான் சொந்த வீடு வாங்கினேன், சொந்த கார் வாங்கினேன், எனக்கு முதல் குழந்தை பொறந்தம்போது, ஃபாரின் ட்ரிப்பு போனம்போது, அப்படி இப்படின்னு 1000 விஷயங்கள் சொல்லுவோம். கண்டிப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். சந்தோஷமான விஷயம் தான். ஏன் சில பேருக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா கூட இருந்திருக்கு. ஏன் இன்னும் நெறைய பேரு இது ஒரு டார்கெட்டா வச்சு, ஓடி, உழைச்சு, சிறுக சிறுக பணம் சேர்த்து அவங்களோட கோல நிறைவேத்திப்பாங்க. நானும் அப்படி தான் இருந்திருக்கேன். ஏன் நீங்களும் கூட இப்படி இருந்திருக்கலாம். இதில எதுவுமே தப்பில்ல. ஆனா, இந்த ஓட்டத்துக்கு நடுவுல நம்ம டெய்லி நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள நம்ம ஈஸியா கடந்து போயிடுறோமோ! அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒய்ஃபுக்கு பிடிக்குமேன்னு ஹஸ்பண்ட் ஒரு கேக்கோ, ஒரு ஸ்வீட்டோ வாங்கிட்டு வர்றதா இருக்கட்டும். ஹஸ்பண்ட் தனியா உட்காந்துருந்தா, சும்மா அவரோட போய் கம்பெனி குடுக்கறதுக்காகவே, "பக்கத்து வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும். நம்மளோட ஃபேவரட் டிவி ஷோவ பார்த்துட்டே, நமக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும். நமக்கு நெருக்கமானவங்களோட ஒண்ணா கைகோர்த்து, ஒரு சின்னதா ஒரு வாக் போயிட்டு வரதா இருக்கட்டும். வீட்ல இருக்க சின்னவங்க, பெரியவங்கன்னு எல்லாரோடையும் நம்பளோட மலரும் நினைவுகள ஷேர் பண்றதும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் இப்படிலாம் போனா, காரணமே இல்லாம சிரிச்சு சிரிச்சு நம்மளோட ஈவினிங் டைம ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும். அக்கா பொண்ணு, அண்ணன் பையன் இப்படின்னு திடீர்னு நம்மளோட அவ்வளோ ஒட்டிப்பாங்க. அவ்வளோ பாசமா இருப்பாங்க. அந்த அந்த பாசமா இருக்கட்டும். இந்த மாரி சின்ன சின்னதா நம்ம நெனச்சு நெனச்சு சந்தோஷப்படுறதுக்கு 1000 விஷயங்கள் நமக்கு நடக்கும். டெய்லி நடக்கும். இது எல்லாத்தையும் செரிஷ் பண்ணுங்க. உங்களுக்கு நெருக்கமான நண்பன்கிட்டயோ, ஒரு தோழிகிட்டயோ இத சொல்லி சந்தோஷப்படுங்க. முடிஞ்சா ஒரு டைரி மெயின்டெயின் பண்ணி எழுதி வைங்க. இதெல்லாம் மத்தவங்க நம்பள சந்தோஷப்படுத்துறது, இல்ல மத்தவங்களால நம்ப சந்தோஷம் ஆகுறது, அப்படி அந்த வகையில சேரும். ஆனா, நம்பள நம்பளே சந்தோஷப்படுத்திக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறது, நமக்கு பிடிச்ச மாரி அலங்காரம் பண்ணிக்கிறது, இல்ல நமக்கு பிடிச்ச பாடல் கேட்குறது, அந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடுறது, அப்புறம் புக்ஸ் படிக்கிறது, ஸ்பீச்சஸ் கேட்குறது, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. சில பேருக்கு சாமி நம்பிக்கை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கோவிலுக்கு போறது கூட சந்தோஷமா இருக்கும். எனக்கெல்லாம் கோவில் போறப்போ, நான் புடவ கட்டி அலங்காரம் பண்ணிக்கிறேன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், சாமிய பார்க்கறதே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் எனக்கு. வேண்டிக்கிறதே மறந்துருவேன். சாமி பார்த்த சந்தோஷத்துல எல்லாமே மறந்துரும். ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும். இந்த மாதிரி சந்தோஷம் எல்லாம் நம்மள ஹீல் பண்ணும். மனசுல இருக்கிற கவலை எல்லாமே மறக்க செய்யும். அடி மனசுல இருக்கிற கோவத்த கூட இது மாத்திரும். உதாரணத்துக்கு, உங்க உறவுக்குள்ள ஒரு விரிசல் வந்துச்சுன்னா, அவங்களோட இருந்த அந்த சந்தோஷமான நினைவுகள் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த நினைவுகளுக்காக அவங்கள உங்களால மன்னிச்சு, மறந்து அந்த விரிசல ஒட்ட முடியும்னா, உங்கள விட சந்தோஷமான ஆள் இந்த உலகத்துல கிடையாது. அதுக்காக காசு, பணம், வீடு, காரு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் சந்தோஷம் இல்ல அப்படின்னு நான் சொல்லல. நம்ம வாழ்றதுக்கு அதெல்லாம் கண்டிப்பா நமக்கு தேவ. ஆனா யோசிச்சு பார்த்தா, நம்மளோட கடைசி வரைக்கும் வரப்போறது, இந்த சின்ன சின்ன சந்தோஷத்த பொக்கிஷமா வச்சுக்கிற மனசு மட்டும் தான் இல்ல. இதெல்லாம் தாண்டி 3வதா ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன தெரியுமா? காரணமே இல்லாம மத்தவங்க வாழ்க்கையில, மத்தவங்க சிச்சுவேஷன்ல நம்ம மூக்க நுழைக்காம இருந்தாலே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இல்லன்னா, நம்ம சொன்னத அவன் கேட்கல, நம்ம பேச்சுக்கு மதிப்பில்ல, நம்பளையே மதிக்கல, நமக்கு மரியாதை இல்ல, அது இதுன்னு நெறைய யோசிச்சு, நம்ப சந்தோஷத்த நாமளே கெடுத்துப்போம். இது நம்மள நாமளே கல்லோட கட்டிக்கிட்ட மாதிரி. எங்கேயுமே போக முடியாது. ஒரே இடத்துல நின்ற வேண்டியது தான். இன்னொன்னு சொல்லவா? மத்தவங்களுக்கு குடுக்கறதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ரோட்ல போற யாரோ ஒருத்தர் யாசனம் கேட்கும்போது ரூ. 10 குடுக்கறதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு கீழ வேல பார்க்குற ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சா, அவங்களுக்கு பண உதவி செய்றதா இருக்கட்டும், ஒரு பெரிய மனநிறைவும், ஒரு நிறைவான சந்தோஷமும் உங்களுக்கு குடுக்கும். ஏன்னா, இதெல்லாம் நீங்க எதையுமே எதிர்பார்க்காம செய்யும்போது கிடைக்கிற மனநிறைவு. அது அப்படியே சந்தோஷமா மாறும். எங்கேயோ வெளியூர் போயிட்டு வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலீஸ்க்கு குட்டி குட்டியா ஏதாவது ஒரு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்து குடுத்து பாருங்களேன். அதில அவங்களுக்கு இருக்க சந்தோஷத்த விட,
உங்களுக்கு தான் நிறைய இருக்கும். காசு, பணம் மட்டும் இல்லைங்க நான் சொல்கிறது. மற்றவங்களுக்கு தேவை அப்படிங்கிற இடத்துல நீங்கள் போய் நின்னாலே, ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தாலே அதுவே ஒரு பெரிய சந்தோஷம்தான். சரியான விஷயம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு திருப்தி இருக்கும். ஏன் நீங்களே வழிகாட்டியாக கூட மாறிடுவீங்க. எது எப்படியோ நம்ம சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்குது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா மட்டும் போதும். ஒவ்வொரு நாளும் சமையல் செய்யும்போது எனக்கு நிறைய பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க. ரசம் வைக்க கற்றுக் கொடுத்த அத்தை பொண்ணு, சாம்பார் செய்ய கற்றுக் கொடுத்த நண்பன், முட்டை தொக்கு செய்ய கற்றுக் கொடுத்த தோழி, பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய கற்றுக் கொடுத்த என் கணவர், தோசை மாவு அரைக்க கற்றுக் கொடுத்த எங்கள் அம்மா, அரிசி கழுவ கற்றுக் கொடுத்த எங்கள் பாட்டி, இப்படின்னு எல்லாரும் வந்து போவாங்க. என் பாட்டி என்னோட இல்லைனாலும் நினச்சி சந்தோஷப்படுறதுக்கு நிறைய நினைவுகள் இருக்குது. உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.